அண்மை செய்தி. கன்னியாகுமரியிலிருந்து கார் மூலம் அகத்தீஸ்வரம் செல்கிறார் பிரதமர் மோடி. சற்று நேரத்திற்கு முன்பாக கன்னியாகுமரி வந்தடைந்தார் பிரதமர் மோடி. பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி வந்தடைந்தார். திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி வந்தடைந்தார் பிரதமர் மோடி. விவேகானந்தர் கல்லூரியில் நடக்கும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இன்று பிரதமர் மோடி பங்கேற்கிறார். திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி வந்தடைந்தார் பிரதமர் மோடி. விவேகானந்தர் கல்லூரியில் நடக்கும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். கன்னியாகுமரியிலிருந்து கார் மூலம் அகத்தீஸ்வரம் செல்கிறார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடி தமிழகம் வந்துவிட்டார். கன்னியாகுமரியில் அவர் சென்றடைந்து விட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்பதற்காக தென் மாநிலங்கள் வந்திருக்கின்றார். குறிப்பாக கேரளாவை தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கின்றார். கன்னியாகுமரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கின்றார். கன்னியாகுமரி அருகே இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி மைதானத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. காலை 11 மணிக்கு இந்த பிரதமர் மோடி அவர்கள் வந்து அங்கிருந்து கார் மூலமாக அவர் பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு செல்வதற்காக ஹெலிகாப்டர் மூலமாக தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இறங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கியவுடன் அங்கிருந்து கார் மூலமாக அவர் அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு செல்கின்றார். 18ஆம் தேதி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கோவையில் 19ஆம் தேதி, அதே போல 18ஆம் தேதி கோவையிலும், அதனைத் தொடர்ந்து 19ஆம் தேதி சேலத்திலும் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக கன்னியாகுமரி அவர் வந்திருக்கின்றார். இந்த ஒரு வருடத்தில் மட்டும் 5வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வருகின்றார் என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரியில பிரம்மாண்ட பொதுக்கூட்டம், இந்த தேர்தல் தேதிகள் இன்று அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்திலே ஈடுபடுவதற்காக கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பல தொகுதிகள் இருந்தாலும் கன்னியாகுமரி என்பது பாஜகவினருக்கு ஒரு வலுவான தொகுதியாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அந்த கட்சியின் சார்பிலே பொன்னார் அவர்கள் அங்கு நின்று வெற்றி பெற்றிருக்கின்றார். அதே போல பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் அங்கே போட்டியிடக்கூடியவர்கள் கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதியாக கன்னியாகுமரி இருக்கின்றது. எனவே அந்த கன்னியாகுமரியிலே நடைபெறக்கூடிய இந்த பிரச்சாரம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினருக்கு ஒரு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றது. இது பாஜகவினுடைய வாக்கு வங்கியை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.